வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வீவர்ஸ். நாம இன்னைக்கு இந்த பதிவில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் சார்ந்து பேச போகிறோம். அதில் முதல்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, மகளிர் உரிமை தொகை 2500 எப்பொழுது அப்படின்றதா முதல் முக்கியமான விஷயம். முதல்ல நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது 60 வயதுக்கு உட்பட்ட மகளிருக்கு மாதம் 2500 ரூபாவும், 60 வயதிற்கு மேற்பட்ட மகளிருக்கு மாதம் 3000 ரூபாவும் மதிப்புமிகு மகளிர் உரிமை திட்டம் அப்படின்றதன் பேர்ல வழங்கப்படும் அப்படின்றத அவர் கொடுத்திருந்த வாக்குறுதி. ஓகேவா? இப்போ அவர் பதவி ஏற்று 1.5 மாசம் ஆயிடுச்சு. ஆனா இப்போ வரைக்கும் அந்த 2500 மகளிர் உரிமை தொகை அப்படின்றது இன்னும் வழங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணல. நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஆரம்பத்தில் அவர் பதவி ஏற்றுக்கும் போதே இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பேசியிருந்தார். மக்கள் கிட்ட கேட்டிருந்தார், எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, நான் கொடுத்த வாக்குறுதிகளையும் நான் கொடுத்த திட்டங்களையும் நிறைவேற்றுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தார். ஓகே, அதாவது 2500 அவர் வழங்குறதுக்கு கால அவகாசம் வேணும். ஒரு 6 மாசம் ஆகலாம், 7 மாசம் ஆகலாம், அந்த அவகாசம் வேணும்னு கேட்டிருந்தாரு. இருந்தாலுமே முதல்வர் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாருன்னா, அந்த 2500 ரூபாய் கொடுக்குற வரைக்கும் அப்படியே இதுக்கு முன்னாடி இருந்த திட்டத்தை ஸ்டாப் பண்ணி வைக்காம, ஏன்னா ஏற்கனவே சில பெண்கள் வந்து அந்த 1000 ரூபாய் அப்படின்றது டிஎம்கே ஆட்சியில் வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்குன்னு அவங்களுக்கு ஒரு தேவை இருந்திருக்கும். அது திடீர்னு ஸ்டாப் ஆனிச்சு அப்படின்னா அந்த பெண்கள் வந்துட்டு ஸ்ட்ரகிள் ஆவாங்க, அவங்களுக்கு சில கஷ்டங்கள் வரலாம் அப்படின்றதுக்காக இந்த 2500 ரூபாய் திட்டம் தொடங்குற வரைக்கும் கலைஞர் உரிமை தொகை 1000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் 1000 ரூபாய் வந்துட்டு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தான் மே 15ஆம் தேதியும் கலைஞர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. இப்போ ஜூன் 15ஆம் தேதியும் வழங்கப்பட்டிருக்கு. இப்போ அடுத்ததா 2500 ரூபாய் எப்பதான்ப்பா அப்படின்னு கேட்டா, இப்போ நேற்றுக்கு ஜூன் 15ஆம் தேதி முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருந்திருக்காரு. எது குறித்து அப்படின்னா, சமூக நலன் சார்ந்தும் மக்கள் நலன் சார்ந்தும் மகளிர் நலன் சார்ந்தும் சில திட்டங்கள் வந்துட்டு போட்டிருந்தார் இல்லையா, சில வாக்குறுதிகள் கொடுத்திருந்தார் இல்லையா, அது சார்ந்த ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கிறாரு. அந்த ஆலோசனை கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ என்ன தகவல் வெளிவந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, நாளை மறுநாள் ஜூன் 18ஆம் தேதி சட்டப்பேரவை கூடுது. ஆளுநர் வந்து கலந்துக்கிறாரு, சட்டப்பேரவை கூடுது, பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்குது. ஓகேவா? அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த மகளிருக்கான உரிமை தொகை 2500 ரூபாய் பற்றின திட்டங்கள் சார்ந்த விஷயங்கள் பட்ஜெட் கூட்டத்தொடரில் பேசப்படும் அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வருகின்ற ஜூன் 22ஆம் தேதி இந்த மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் எந்த மாதத்திலிருந்து வழங்கப்படும் அப்படின்றது சார்ந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்ற தகவலும் வெளியாயிருக்கு. நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா பார்த்தோம்னா, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்த இன்னொரு வாக்குறுதியும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸ்கூல்ல பார்த்தோம்னா 5ஆம் வகுப்பு வரைக்கும் காலை உணவு திட்டம் அப்படின்றது டிஎம்கே ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. அது நடந்துட்டு இருந்தது இல்லையா. நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் என்ன வாக்குறுதி கொடுத்திருந்தாருன்னா, இந்த காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம் செய்யப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தாரு. அந்த வாக்குறுதியும் இப்போ நிறைவேற்றப்பட்டிருக்கு. நாளைக்கே பெரியாருடைய பிறந்த நாள் ஜூன் 17ஆம் தேதி. அந்த ஜூன் 17ஆம் தேதியிலிருந்து இந்த காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்படும், அந்த திட்டம் அமல்படுத்தப்படும் அப்படின்ற அறிவிப்புகளை கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, தாவேகாவை சார்ந்தவர்களும் தாவேகாவினுடைய தொண்டர்களும் நீண்ட நாளா வச்சுக்கிட்டு இருந்த ஒரு கோரிக்கை இப்போ நிறைவேற போகுது அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னா, பல பேருமே தாவேகாவுக்குன்னு ஒரு சேட்டலைட் சேனல் கொண்டு வாங்க, ஏன்னா அங்க நடக்கக்கூடிய உண்மையான விஷயங்களை இங்க இருக்கக்கூடிய பல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் வெளியில கொண்டு வந்து சொல்றதே கிடையாது. தாவேகாவுக்கு எதிராக இந்த ஆட்சிக்கு ஆப்போசிட்டா ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக மாத்தி திருச்சி நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க, பொய்யான செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால டிவிக்கே என்னென்ன திட்டங்களை வந்துட்டு அமல்படுத்துறாங்க, என்னென்ன விஷயங்கள் நடக்குது, சட்டமன்றத்தில் என்ன நடந்தது, என்ன திட்டம்லாம் சைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது கரெக்டான விஷயங்களை ஒளிபரப்பணும். டிவிக்கே சார்ந்து நம்மளுடைய தமிழக அரசாங்கம் சார்ந்து சரியான விஷயங்களை ஒளிபரப்பணும். அதனால டிவிக்கே சார்ந்து ஒரு நியூஸ் சேனல் வந்துட்டு கொண்டு வரப்படணும் அப்படின்ற கோரிக்கை பல நாளாக டிவிக்கே அரசாங்கத்துக்கிட்ட வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அது இப்போ நடந்துருச்சு, அந்த கோரிக்கை ஏற்று இப்போ நடந்துருச்சு. அதாவது டிவிகேவினுடைய சேனலா வெற்றி அப்படின்ற பெயர்ல வெற்றி நியூஸ் அப்படின்ற சேனல் தொடங்க போறாங்க. என்னையிலிருந்து அப்படின்னு பார்த்தா, ஜூன் 22ஆம் தேதியிலிருந்து தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஜூன் 22ஆம் தேதி அந்த வெற்றி நியூஸ் சேனலுக்கான அஃபீஷியல் லோகோவை அறிமுகப்படுத்த போறாங்க அப்படின்ற செய்திகளும் வெளியாயிருக்கு. ஏன்னா இப்போ டிஎம்கே ஐடி விங் மட்டும் கிடையாது, இப்போ வரைக்குமே நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பொய்யான செய்திகளை எடுத்துட்டு வந்து டிவிகேக்கு ஆப்போசிட்டா எப்படிலாம் அதை திருச்சி போட முடியுமோ அந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா 2-3 சம்பவங்கள் இப்போ லைவா கூட நடந்திருக்கு. அதை நம்ம அடுத்ததா வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸோ இந்த டிவிகேவினுடைய அஃபீஷியல் சேனலா வெற்றி நியூஸ் அப்படின்ற சேனல் வரும்போது உண்மையான சரியான விஷயங்களை மக்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும். அதன் பேர்ல தான் இந்த சேனலும்
இப்போ கொண்டு வரப்பட போகுது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பயிர்க்கடன் தள்ளுபடி சார்ந்து மீண்டும் நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறாரு. ஏற்கனவே பார்த்தோம்னா மே 25ஆம் தேதி இந்த பயிர்க்கடன் சார்ந்து ஒரு அறிவிப்பு வெளியானுச்சு. அதாவது சிறு விவசாயிகள், குறு விவசாயிகள் அப்படின்னு சொல்லி கேட்டகரி பிரித்து 50,000 வரைக்கும் நீங்கள் கூட்டுறவு வங்கியில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். அதை தாண்டி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தொகை தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றது சார்ந்து பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. ஆனால் அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா நிறைய விவசாயிகள் போராட்டங்கள் நடத்த ஆரம்பிச்சாங்க. பல பேர்கிட்ட இருந்து எதிர் விமர்சனங்கள் அப்படின்றது வர ஆரம்பிச்சுது. அதாவது என்னன்னா குறிப்பா விவசாயிகள் நிறைய கண்டனத்தை வைக்க ஆரம்பிச்சாங்க. முதல்வர் விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதி ஒன்னா இருக்கு, ஆனா இப்போ அவரு செஞ்சிருக்கக்கூடிய விஷயம் வேற ஒன்னா இருக்கு. அவர் வாக்குறுதியில கொடுத்ததை எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் போராட்டங்கள்ல ஈடுபட்டாங்க. அதாவது நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன அப்படின்னா 5 ஏக்கருக்கு குறைவா நிலம் வைத்திருக்கக்கூடியவங்க கூட்டுறவு வங்கியில வாங்கியிருக்கக்கூடிய விவசாய கடன் முழுமையா தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே போல 5 ஏக்கருக்கு அதிகமா நிலம் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகள் கூட்டுறவு வங்கியில வாங்கியிருக்கக்கூடிய கடன் 50% அளவுக்கு தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த 2 விஷயமுமே சாத்திய கூறுகள் ஆராய்ந்து நிறைவேற்றப்படும், சாத்தியமா அப்படின்றது ஆராய்ந்து நிறைவேற்றப்படும் அப்படின்றதையும் கூடவே சொல்லியிருந்தாரு. இதுதான் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதி. ஸோ இப்போ விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னா வாக்குறுதி சொன்னீங்க இல்லையா, அதன்படி நிறைவேற்றி கொடுங்க அப்படின்ற மாதிரி போராட்டத்தில் இறங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் மறுபரிசீலனை பண்ணி இப்போ முடிவு எடுத்து இப்போ ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்தா வாக்குறுதி அப்படியே நிறைவேற்றப்பட்டுருச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ இப்போதைக்கு எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் செய்து வெளியிட்டிருக்கிறாரு. முதல்ல அவர் கொடுத்த அறிவிப்பு என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது இப்போ மொத்தமா சிறு விவசாயிகள், குறு விவசாயிகள் யாரா இருந்தாலுமே விவசாயிகள் இப்போ கூட்டுறவு வங்கியில 75,000 வரைக்கும் கடன் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 75,000 முழுமையா தள்ளுபடி செய்யப்படுமா. 75,000க்கு மேல அது 1 லட்சமா இருக்கலாம், 1.5 லட்சமா இருக்கலாம். ஸோ 75,000க்கு மேல கடன் வாங்கியிருக்கிறாங்க கூட்டுறவு வங்கியில அப்படின்னா அவங்க இதுல 35,000 தொகை அப்படின்றது தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற அறிவிப்பை கொடுத்திருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் மூலமா 14 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைகிறாங்க. மொத்தமா அரசுக்கு எவ்வளவு செலவீனம் அப்படின்னு பார்த்தா 6,000 கோடி அப்படின்றது ஆயிருக்கு. இது நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியா அப்படின்னு கேட்டா கிடையாது, அதுக்கு மாறுதலா தான் பண்ணியிருக்கிறாரு. ஆனா தாவேகா தரப்புல இருந்து இப்போ கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ இருக்கக்கூடிய நிதி நிலைமையின்படி விவசாயிகளுக்கு இப்போ நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களால் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாரு. ஃபியூச்சர்ல நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு கொடுத்திருக்கிறாங்க. மேபி அடுத்தடுத்த வருஷங்கள்ல அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா நிதி நிலைமையை காரணம் காட்டி விவசாயிகளோட கடன் தள்ளுபடி பண்ணாம வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு தாவேகாவை நோக்கி கேள்வி கேட்கும்போது வெள்ளை அறிக்கையை நாங்கள் வெளியிடுறோம். ஏன்னா இப்போ கூட இந்த நிதி நிலைமை சார்ந்து வெள்ளை அறிக்கை இன்னைக்கு ஈவினிங், அதாவது ஜூன் 16ஆம் தேதி இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஜூன் 16ஆம் தேதி ஈவினிங் 5:30 மணி அளவில் வெள்ளை அறிக்கை வெளியிடுறாங்க தாவேகா சார்பில். ஓகேவா, அந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டோன்னே நிதி நிலைமை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது மக்களுக்கே வெளிப்படையா தெரியும் அப்படின்றத தாவேகா சொல்லியிருக்கிறாங்க. 5:30 மணிக்கு அந்த வெள்ளை அறிக்கை வெளியானதுக்கு அப்புறம் அது சார்ந்தும் நம்ம ஒரு வீடியோ போடலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய கலைவாணர் அரங்கத்துல அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஜெயிச்சிருக்கக்கூடிய எம்எல்ஏ இருக்கிறாங்களே அவங்க எல்லாருக்குமே புத்தாக்க பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயிற்சி கொடுக்கப்பட்டு இருக்கு. அதாவது 2 நாள் இந்த பயிற்சி அப்படின்றது கொடுக்கப்படும். இன்னைக்கும் நாளைக்கும் ஜூன் 16ஆம் தேதி, ஜூன் 17ஆம் தேதி இந்த 2 நாளும் காலையில 10 மணிலேருந்து ஈவினிங் 5:30 மணி வரைக்கும் இந்த பயிற்சி அப்படின்றது ஜெயிச்சிருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு கொடுக்கப்படுது. இதுல ஜூன் 18ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்குது இல்லையா, அதுக்கு முன்னாடியே இந்த பயிற்சி வகுப்புகளை முடிக்கிறாங்க. இது என்ன பயிற்சி வகுப்பு? புத்தாக்க பயிற்சி அப்படின்னா என்னன்னு கேட்டா ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிய அரசு ஆட்சி பொறுப்பு ஏற்கிறாங்க இல்லையா, அப்படி ஏற்கும்போது அந்த 5 வருடத்திற்கு ஒரு முறை எல்லாருமே பழைய எம்எல்ஏக்கள் ஏற்கனவே இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் வந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. புதுசாகவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவாங்க, புதுசாகவும் எம்எல்ஏக்கள் ஜெயிச்சு வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு
சட்டமன்றத்தினுடைய விதிமுறைகள் நடைமுறைகள் என்ன, எப்படி நடந்துக்கணும், என்ன மாதிரியான கேள்விகளை வைக்கணும் அப்படின்றது சார்ந்து பெரிய அளவுல தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட புதிய எம்எல்ஏக்களுக்கு ஒரு பயிற்சியாக தான் இந்த பயிற்சி வகுப்பு அப்படின்றது நடத்தப்படுது. இதில் புதுசாக பொறுப்பேற்ற எம்எல்ஏக்கள் தான் பங்கேற்கணுமா, பயிற்சி எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அனைத்து 234 சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த பயிற்சி வகுப்புல கலந்துக்கணும். இதுல பழைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்க கத்துக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸை அனுபவத்தை புதுசா வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இதை தாண்டி பழைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சில விஷயங்கள் பயிற்சியா கொடுக்கப்படும். ஏன்னா டிஜிட்டல் ரீதியா 5 வருடம் கழிச்சு பல சேஞ்சஸ் வந்திருக்கலாம், சட்டமன்றத்தில் என்னென்ன அப்படின்றது சார்ந்து வந்திருக்கலாம். அந்த சேஞ்சஸ் என்னென்னலாம் வந்திருக்கு, அது என்ன பின்பற்றணும் அப்படின்றது சார்ந்தும் பழைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பயிற்சி கொடுக்கப்படும். இதை யார் தலைமை தாங்கி நடத்தி வைப்பா அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் இப்போ குத்துவிளக்கு ஏற்றி அந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வச்சாங்க. இந்த யாருடைய தலைமையில் இந்த பயிற்சி வகுப்பு நடக்குதுன்னா நம்மளுடைய சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரன் அவர்களுடைய தலைமையில் தான் இந்த பயிற்சி வகுப்பு நடக்குது. சபாநாயகரோட தலைமையில் தான் நடக்கும். இங்கே யார் பயிற்சி கொடுப்பா அப்படின்னு பார்த்தா சட்டமன்றத்தினுடைய செயலாளர்கள், சட்டமன்ற வல்லுநர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ இவங்க மூலமாக தான் இந்த பயிற்சி அப்படின்றது கொடுக்கப்படுது. இதில் அனைத்து கட்சியுமே கலந்துக்கணும் தான். ஆனால் அனைத்து கட்சியுமே கலந்துக்கிட்டே ஆகணும் அப்படின்ற கட்டாயம்லாம் கிடையாது. பழைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்டாயமாக கலந்துக்கணும் அப்படின்ற அறிவுறுத்தலும் கிடையாது. ஆனால் கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு கொடுத்துருப்பாங்க, கட்டாயம் கலந்துக்கணும் அப்படின்றது கிடையாது. ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய பயிற்சியில் எந்தெந்த கட்சியெல்லாம் கலந்துருக்கிறாங்கன்னா எல்லா கட்சியுமே வந்திருக்காங்க. தாவைக்காவை சார்ந்த பல எம்எல்ஏக்களும் வந்திருக்கிறாங்க. இதில் பார்த்தோம் தாவைக்கால மட்டுமே இந்த முறை மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னாலே 146 புதிய எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சட்டமன்றத்தின் சார்ந்த பல விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால தாவைக்காவை சார்ந்த பல எம்எல்ஏக்களும் கலந்துருக்கிறாங்க. விசிகாவை சேர்ந்த எம்எல்ஏக்கள், அதே போல் பாமகவை சேர்ந்தவங்க, அதிமுகவை சேர்ந்தவங்க, இவங்க எல்லாருமே பாஜகவை சார்ந்த எம்எல்ஏவும் கலந்துருக்கிறாங்க. திமுக இதை புறக்கணிச்சிருக்கிறாங்க, திமுக வரல. இதில் மதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்களும் கூட கலந்துருக்கிறாங்க. திமுக மட்டும் இந்த ஒரு பயிற்சியை புறக்கணிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இப்போவுமே அதாவது ஆட்சியும் மாறிடுச்சு. டிஎம்கேல இருந்து டிவிகே மாறிடுச்சு. டிஎம்கே இருக்கும்போது தான் நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் டிஎம்கே என்ன செய்தியை ஒளிபரப்ப சொல்கிறாங்களோ அந்த செய்தியை மட்டும் தான் ஒளிபரப்புவாங்க. அதுவும் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து உள்ளே வந்த டைமில் அவருக்கு ஆப்போசிட்டாக என்ன மாதிரியாலாம் செய்திகளை பரப்ப முடியுமோ அந்த அளவுக்குலாம் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க அப்போ. ஆனால் இப்போ ஆட்சி மாறிடுச்சு. இப்பயும் பார்த்தோம்னா பல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் டிவிகேக்கு ஆப்போசிட்டாக என்ன நியூஸை போடலாம், எப்படி டிஆர்பியை ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான தகவல்களை மக்கள் முன்னாடி கொண்டு வைக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. இப்படி வைக்கிறதன் மூலமாக டிவிகேக்கு எந்தவித பாதகமும் கிடையாது. அதோடனுடைய உண்மை தன்மை என்ன, பொய்யான செய்தியை ஒளிபரப்புறாங்க அப்படின்றத சோஷியல் மீடியாவில் விர்ச்சுவல் வாரியர்ஸ் உடச்சி வெளில கொண்டு வந்துடுறாங்க. இதன் மூலமாக யாருக்கு மைனஸ் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா அந்த செய்தி ஊடகத்தினுடைய நம்பகத்தன்மை தான் இழக்கிறாங்க. மக்கள் அந்த செய்தி ஊடகத்தின் மேலே வச்சிருந்த நம்பகத்தன்மை தான் போகுது. இதனால அந்த சேனலுக்கு தான் மைனஸ் ஆகுது. அது மாதிரி இப்போ ஒரு 2-3 நிகழ்வு நடந்திருக்கு. அதில் முதல் நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தா ராமநாதபுரம் மாவட்டத்தில் லாந்தை அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு. இந்த கிராமத்துக்கு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலைத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சர் ராஜு அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க போயிருக்கிறாங்க மக்களுடைய கோரிக்கைகள்லாம் கேட்கறதுக்காக. அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட கிராமங்களுக்கு போயிருக்கிறாங்க. அப்படிதான் இந்த லாந்தை அப்படின்ற கிராமத்துக்கும் போயிருக்கிறாங்க. இந்த நியூஸை எந்த சேனலில் போட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன், அதுதான் முக்கியமான விஷயம். நியூஸ் தமிழ் 24x7 அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்கு இல்லையா, அந்த சேனலில் தான் இந்த நியூஸை போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, மக்கள் ரோட்டில் சைடில் நிற்கிறாங்க. அந்த அமைச்சருடைய வாகனம் வரிசையாக போய்கிட்டே இருக்குது. இந்த ஒரு வீடியோ கிளிப்பை எடுத்து வச்சு அமைச்சர் மக்களோட கோரிக்கையை கேட்கறதுக்கு நிற்கவே இல்லை, மக்களாம் கையை காட்டி நிறுத்துறாங்க, அப்படியும் நிற்கவே இல்லை, அவமதிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸை போட்டு வச்சிருக்கிறாங்க. இது அந்த மக்களே எங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்ற மாதிரி, நாங்களும் நேரில் பார்த்தோம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த நியூஸை போட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த நியூஸ் நியூஸ் சேனல்லையும் டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, அந்த ஊரில் லாந்தை அப்படின்ற கிராமம் இருக்கு இல்லையா, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய
பல மக்கள், ஒருத்தர் 2 பேர் கிடையாது, நிறைய பேர் சேர்ந்து நின்று பேசி அந்த வீடியோ வந்துட்டு வெளியிடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த அமைச்சர்களும் எங்களோட கிராமத்துக்கு வந்ததே கிடையாது, நாங்களும் எதோ பேசியிருக்கிறோம், நிறைய கோரிக்கைகளை வச்சு போராட்டம் நடத்தியிருக்கிறோம், அப்படி இருந்தும் எங்களுடைய கிராமத்துக்கு எந்த ஒரு அமைச்சரும் வந்ததே கிடையாது. இப்போதான் முதல் முறை சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜீவ் அவர்கள் வந்தாங்க. வந்து எங்கள் ஊர், எங்கள் கிராமம், பக்கத்து கிராமம், எல்லா கிராமத்துக்குமே அவர் போனார், மக்களோட பேசி எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையுமே கேட்டார். அவருக்கும் நாங்கள் செய்யக்கூடிய மரியாதைகள், சால்வை அணிவித்த மரியாதை எல்லாமே செஞ்சோம். அதுக்கான எல்லா வீடியோஸ், ஃபோட்டோ, ஃபுட்டேஜ், ஆதாரங்கள் எல்லாமே வந்துட்டு எங்ககிட்ட கையில் இருக்குது, நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையுமே வந்து எடுத்து காட்டுறாங்க. எங்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் செஞ்சு தரோம் அப்படின்ற உத்தரவாதத்தையும் எங்ககிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. எங்கள்கிட்ட பேசி முடிச்சுட்டு தான் பக்கத்து கிராமத்துக்கும் போய் அந்த கிராம மக்களையும் சந்திச்சு பேசிட்டு ரிட்டன் வந்தார். ரிட்டன் வரும்போது தான் நாங்கள் திரும்ப பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோட்டில் போய் நின்றுக்கிட்டு இருந்தோம். அப்பையும் ரிட்டன் வரும்போது எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர் அணி, அந்த பசங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்டையும் நின்று பேசிட்டு தான் அந்த அமைச்சர் வந்துட்டு போனார் காரை நிறுத்தி. ஆனால் இந்த நியூஸ் 24x தமிழ் அந்த சேனல் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து வீடியோ கிளிப்பை மட்டும் எடுத்து வச்சு தவறாக சித்தரித்து இந்த மாதிரி போடுறாங்க. ஏன்பா இவ்வளோ மோசமான வேலையை இந்த மீடியா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஊர் மக்கள் நறுக்குன்னு அந்த சேனலை பார்த்து கேள்வி வச்சிருக்கிறாங்க. இந்த கேள்விக்கான பதிலை நியூஸ் தமிழ் 24x7 சேனல் இருக்கீங்களா, நீங்களே வந்துட்டு சொல்லுங்க. இதே மாதிரி தான் இன்னொரு 2 சம்பவமும் நடந்திருக்கு. என்னன்னா, ஒரு இடத்துல கோவிலில் இருக்கக்கூடிய கோவில் மணி இருக்கும் இல்லையா, அந்த பெல்லை வந்துட்டு திருடி இருக்கிறாங்க. திருடினதுக்கு அப்புறம் போலீஸ் வந்துட்டு அவரை வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஊர் மக்களே சேர்ந்து கொடுத்துட்டாங்க. இதை வந்து எப்படி நியூஸ் சேனலில் போர்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, கோவிலில் இருக்கக்கூடிய மணியை திருடிய தாவேகா நிர்வாகி அப்படின்ற மாதிரி போட்டு வச்சிருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த செய்தி வந்துட்டு வெளியில் வருது. என்னன்னா, அதாவது தாவேகாவை சார்ந்தவர்களே, இது எந்த சேனலில் வருதுன்னா கலைஞர் டிவியில் வருது. சேனலை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த கலைஞர் டிவிக்கு தாவேகாவை சார்ந்தவர்கள் கால் பண்ணி கேட்குறாங்க, தாவேகாவோட நிர்வாகின்னு உங்களுக்கு எப்படி தெரியும், யார் சொன்னால், அவர் ஏதாவது பொறுப்பில் இருக்காரான்னு நீங்கள் செக் பண்ணீங்களா, எப்படி தாவேகா நிர்வாகின்னு நீங்கள் வந்துட்டு போட்டிங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் கேட்டோம், அப்போ சும்மா சொன்னாங்க, நாங்கள் அதை வச்சு போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, தாவேகால உறுப்பினர்களாக யார் வேணாலும் சேரலாம். அந்த ஆப்பில் போயிட்டு நம்மக்கிட்ட ஓட்டர் ஐடி இருந்ததுன்னா அதை பதிவு பண்ணி உறுப்பினராக யார் வேணாலும் சேரலாம். ஸோ உறுப்பினர் அப்படின்றது வேற, நிர்வாகி அப்படின்றது வேற. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நியூஸ் சேனல்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து தாவேகாவுக்கு ஓட்டு போட்டிங்களா, அப்போ ஓட்டு போட்டால் அவர் உடனே நிர்வாகின்னு எழுதிட வேண்டியது. உங்ககிட்ட தாவேகா உறுப்பினர் கார்டு இருக்கா, நீங்கள் உறுப்பினரா, நீங்கள் தாவேகாவில் சேர்ந்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமான்னா உடனே வந்துட்டு நிர்வாகி அப்படின்ற மாதிரி போட்டுருது. நிர்வாகின்றது என்ன, உறுப்பினருங்கிறது என்ன அப்படின்றது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நிர்வாகி அப்படின்னு போட்டால் கொஞ்சம் பெருசாக தெரியும் அப்படின்றதுக்காக நிர்வாகின்னு போட்டு வச்சிடுறாங்க. இதை கேட்கும்போது அவர் முன்னுக்கு பின்னா பதில் சொல்லி, இல்லை போலீஸ் ஸ்டேஷன்லாம் சொன்னாங்க அதை வச்சு போட்டோம் அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. இந்த கலைஞர் நியூஸ் இதை முதல்ல ஸ்ப்ரெட் பண்ணி மற்ற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் உண்மைத்தன்மை என்ன அப்படின்றதை ஆராயாமல் தாவேகா நிர்வாகி அப்படின்ற மாதிரி போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்போ அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி இப்போ விர்ச்சுவல் வாரே சோஷியல் மீடியாவில் வெளியிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதே போல் இன்னொரு விஷயமும் நடந்திருக்குது. அதாவது ஒரு ஆழ்துளை கிணறு வெட்டக்கூடிய இதில் 2 பேருக்கு சண்டை வந்து ஒரு பெண்மணியை ஒரு நபர் வந்து அடிச்சிருக்கிறாரு. அந்த நபரும் தாவேகா நிர்வாகி தான் அப்படின்ற மாதிரி செய்தியை வந்து ஊடகங்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அவர் தாவேகாவுக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் அதிமுகவை சேர்ந்த ஒரு கட்சிக்காரர். அவரை வந்து தாவேகா நிர்வாகி அப்படின்ற மாதிரி போட்டு ஃபுல்லாக செய்தியை வந்துட்டு பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் நம்மளுடைய சேலத்தில் தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. சேலத்தை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள் எல்லாருமே வந்துட்டு இப்போது விளக்கம் கொடுத்து இந்த மாதிரி தப்பான செய்தியை வெளியிடக்கூடிய ஊடகங்களுக்கு ஒரு வன்மையான கண்டனத்தையும் வந்து கொடுத்துருக்குறாங்க. உண்மைத்தன்மையை ஆராய்க்காம இந்த மாதிரி தாவேகா நிர்வாகின்னு போடாதீங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். சரியா இருக்கக்கூடிய பட்சத்தில் அதை போடுங்க. வேணும்னே பொய்யான செய்தியை பரப்பணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி போடாதீங்க. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தாவேகாவை சார்ந்தவர்கள் இப்போ அறிவுறுத்திருக்கிறாங்க. அப்போ பாருங்க, இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் எந்த நோக்கத்தில் இந்த மாதிரி பொய்யான செய்திகளை வெளியிடுறாங்க. இது வந்து யாருக்குமே மைனஸ் கிடையாது. அந்த சேனலோட நம்பகத்தன்மையை தான் அவங்க இழக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ மக்களே, இந்த பதிவில் நாம நிறைய செய்திகள் சார்ந்து பார்த்துருக்கோம். அந்த செய்திகள் சார்ந்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஜூன் 16ஆம் தேதி ஈவினிங் ஒரு 5:30 மணி இருக்கும்போது
வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம் அப்படின்னு தாவேக்காவினுடைய நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய மரிய வில்சன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. வெள்ளை அறிக்கை வெளியானதுக்கு அப்புறம் அது சார்ந்தது பற்றின வீடியோவும் நம்மளுடைய சேனலில் வரும், அதையும் மறக்காமல் பாருங்கள். இந்த செய்திகள் சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்குன்றதை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.